கிருஷ்ணகிரியில் பாலியல் வன்கொடுமை நடந்த தனியார் பள்ளி மீண்டும் திறக்கப்பட்டது. 10 நாட்களுக்கு பிறகு பள்ளி திறக்கப்பட்ட நிலையில் பள்ளியின் செயல்பாடுகளை கண்காணிக்க பல்நோக்கு குழுவின் வழிகாட்டுதல் அடிப்படையில் மேற்பார்வை குழு அமைக்கப்பட்டுள்ளது. 2 மாவட்ட கல்வி அலுவலர்கள், 2 வட்டார கல்வி அலுவலர்கள், 2 வட்டார வள ஆசிரியர் பயிற்றுனர் மேற்பார்வையில் பள்ளி திறக்கப்பட்டது. பள்ளியில் வகுப்பறை, அலுவலகம் உள்ளிட்ட பல இடங்களில் 38 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. பல்நோக்கு குழு சார்பில் சம்பந்தப்பட்ட பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவர்கள், அவர்களின் பெற்றோர்களுக்கு பல்வேறு கட்ட உளவியல் ரீதியான ஆலோசனை வழங்கப்பட்ட பின் அந்த பள்ளி திறக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடலூர் மாநகராட்சியில் குப்பை சேகரிக்க ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கப்பட்ட வாகனங்களில் மாயமான 60 வாகனங்களை ஒப்படைக்கவில்லை என்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மேயர் சுந்தரி ராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடலூர் மாநகராட்சியில் உள்ள பெரும்பாலான இடங்களில் குப்பைகள் அகற்றப்படவில்லை என பொதுமக்களிடமிருந்து புகார் வந்த வண்ணம் உள்ளது. இதையடுத்து மாநகராட்சி மேயர் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் ஆகியோர் நேரடி ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது குப்பை வாகனங்கள் குறைந்த அளவு இருந்ததால் ஒப்பந்ததாரரை அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் ஒப்பந்ததாரர் முறையாக பதிலளிக்காத நிலையில் மாநகராட்சிக்கு வழங்கப்பட்ட 130 வாகனங்களில் 60 வாகனங்கள் காணாமல் போனது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து மாயமான 60 வாகனங்களை நாளைக்குள் ஒப்படைக்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி மேயர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பழைய குற்றால அருவியை வனத்துறை வசம் ஒப்படைக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி தென்காசியில் அனைத்து கட்சியின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் உள்ள பழைய குற்றால அருவி இருக்கின்ற இடமானது வனத்துறை கட்டுப்பாட்டிற்கு உட்பட்ட பகுதியாக உள்ளதால் பழைய குற்றால அருவி வனத்துறைக்கு சொந்தமானது என பல்வேறு கருத்துகள் நிலவி வந்தது. இதையடுத்து பழைய குற்றாலம் பகுதியில் வனத்துறையினர் சார்பில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டது. இந்நிலையில் குத்துக்கல் வலசை மதிமுக மாவட்ட அலுவலகத்தில் பழைய குற்றால அருவியை வனத்துறை வசம் ஒப்படைக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் இது தொடர்பாக போராட்டங்கள் நடத்துவது குறித்தும் அனைத்து கட்சி சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. யார் கட்சி ஆரம்பித்தாலும் கவலை இல்லை எனவும் கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என்றும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். நாகையில் நடைபெற்ற திமுகவில் இணையும் நிகழ்ச்சியில் 2000க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்தனர். இதில் கலந்து கொண்டு பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, மீனவர்களும் மீனவ இளைஞர்களும் மாணவர்களும் திமுக மீது நம்பிக்கையுடன் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் யார் கட்சி ஆரம்பித்தாலும் கவலை இல்லை எனவும் ஓரிரு அமாவாசைகளுக்கு மட்டுமே கட்சி தாங்கும் எனவும் கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது எனவும் விமர்சனம் செய்தார். சமூக வலைதளம் மூலம் பிரபலமாகி பின்னர் தமிழ் சினிமா நடிகராக மாறிய பிஜிலி ரமேஷ் காலமானார். ஹிப்ஹாப் ஆதி நடித்த நட்பே துணை திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமான இவர் தொடர்ந்து பல்வேறு படங்களில் நடித்து வந்தார். பொன்மகள் வந்தாள், ஆழை, கோமாளி உள்ளிட்ட திரைப்படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்த இவருக்கு திடீரென ஏற்பட்ட உடல்நலக் குறைவில் காரணமாக வீட்டிலேயே ஓய்வெடுத்து வந்தார். இந்நிலையில் நேற்றிரவு 9 மணிக்கு அவர் காலமானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இறுதிச் சடங்கு இன்று மாலை 5 மணிக்கு எம்ஜிஆர் நகரில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற இருக்கிறது.